முதல் கேள்வியை பார்த்தா 16 நாளைக்குமே தர்ப்பணம் பண்ணுற மாதிரி தோணித்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணினா என்னைக்கு பண்ணலாங்கிறது 2வது கேள்வியாக கேட்குறாரு. அதாவது 16 நாளைக்குமே தர்ப்பணம் பண்ணுறவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் மகாலயபட்சத்தை தனியாக தான் பண்ணணும். இந்த 16 நாளுகளுக்குள்ள அமாவாசை வரும், புரட்டாசி மாச பிறப்பு வரும், யதீபாதம் வரும். சன்னவதி பண்ணுறவர்களுக்கு சொல்கிறேன். இப்படி சன்னவதியில் உள்ள தர்ப்பணங்கள்லாம் வரும். இதையும் மர்ஜு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அமாவாசை இந்த மாச பிறப்புகளுக்கெல்லாம் 2 வர்க்கம்தான், பித்ருவர்க்கம் மாதாமக வர்க்கம். இதில் காருணிகாலாம் எக்ஸ்ட்ரா இருக்கா. அதனால எப்பவுமே இந்த மகாலயபட்ச தர்ப்பணத்தை கடைசியாக பண்ணணும். முதல்ல மாசபருப்பு தர்ப்பணம் ஷடசீதி புண்ணியகாலம்னு சொல்லி, கன்யாரவி சங்கிரமண பிரயுக்த ஷடசீதி புண்ணியகாலேன்னு சொல்லி மாசபருப்பு தர்ப்பணத்தை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பவித்திரத்தில் அவுத்து போட்டு மறுபடியும் இந்த சங்கல்பத்திலேருந்து ஆரம்பித்து மகாலயபட்ச தர்ப்பணத்தை பண்ணணும். யதீபாதத்தன்னைக்கு 2 தர்ப்பணம், மாசபருப்பு 2 தர்ப்பணம், அமாவாசை அன்னைக்கு 2 தர்ப்பணம் தனித்தனியாக பண்ணிட வேண்டி. 2வது கேள்வி அடிபட்டு படுத்ததுக்குள்ளேயே மச்சினனுக்கு தர்ப்பணம் பண்ணலாமான்னு கேட்குறார். இந்த வாஸ்டல் லிஸ்ட்லேயே மச்சினன்னு வந்தது. பண்ணினது கரெக்டு தானே. மகாலயபட்சத்தில் மட்டும்தான் மச்சினனுக்கு தர்ப்பணம் பண்ண முடியும். சம்ஸ்கிருதத்தில் மச்சினனுக்கு சியாலகன்னு பேர். சியாலகா புத்திதாயகா அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. மச்சினன் தான் நல்ல அறிவுரையை சொல்லுவானோ. நீதி சாஸ்திரம் சொல்லிட்டு நீ யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னு கேட்டுக்கும் போது மச்சினனை கூப்பிட்டு அட்வைஸ் கேளு, அவன் கரெக்டாக சொல்லுவான்னு சொல்லி. சியாலகோ புத்திதாயகா. அதனால மச்சினனுக்கு தர்ப்பணம் அவசியம் பண்ண வேண்டியதுதான். பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான், பண்ணினா சந்தோஷப்படுவோம். ஆப்திகம் பிரதமம் குறியாது மாசிகந்து ததப்பரம் தரிசஸ்ராத்தம் திருத்தீயம் சியாது சதுர்த்தஸ்து மகாலயா அப்படின்னு வரிசை. ஒரே நாளைக்கு 2-3 சேர்ந்துட்டா எதை முன்னாடி பண்ணுறது எதை பின்னாடி பண்ணுறதுன்னு சந்தேகம். மாசிகமும் மகாலயமும் சேர்ந்துருக்கே, மாசிகம் பண்ணிட்டு மகாலய தர்ப்பணம் பண்ணணுமா, மகாலய தர்ப்பணம் பண்ணிட்டு மாசிகம் பண்ணணுமான்னு கேட்குறாரு அவர். இந்த 2 சேர்ந்து இல்லை 4 சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தமும் மகாலயபட்சம் நடுப்புற வரலாம். அப்பாவுக்கு ஸ்ராத்தம் வந்து அம்மாவுக்கு மாசிகம் வரும் 2. அன்னைக்கே அமாவாசையும் வரலாம், அன்னைக்கே மகாலயபட்சமும் வரலாம். இப்படி இல்லை 2, 3, 4 சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரே விஷயந்தான், எத்தனை சேர்ந்தாலும் மகாலயம்ங்கிறது கடைசியில் பண்ணணும். சதுர்த்தஸ்து மகாலயா. மாசிகம் பிளஸ் மகாலயம் சேர்ந்தாலும் மாசிகம் பண்ணிட்டு மகாலயம். தரிசஸ்ராத்தம்னு சொல்லக்கூடிய அமாவாசை பிளஸ் மகாலயம் சேர்ந்தாலும் தரிசனம் பண்ணிட்டு தான் மகாலயம். அதனால மகாலய ஸ்ராத்தம்ங்கிறது மகாலயபட்ச தர்ப்பணம்ங்கிறது பின்னாடி தான் பண்ணணும், மாசிகத்துக்கு அப்புறம். தாயார மகாலயபட்சத்தில் சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கிற வழக்கம். 1 வருஷ பர்யந்தம் பண்ணுறதுங்கிறது வேற. ஆனால் 1 வருஷம் கழிச்சா தான் பூர்ண பிதிருத்துவம் கிடைக்கிறதுங்கிறதுனால 1 வருஷம் முடிஞ்ச உடனே சேர்த்துக்கலாம். இந்த அம்பாள் ஆவிர்பவிச்சு ஒரு வியாதி முன்காலத்தில் வந்துட்டு இருந்தது. அம்மா போட்டி இருக்குன்னு சொல்லுவா. புள்ளி 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 புள்ளியாக இருக்கும். அதில் பல விதமான பிரிவுகள்லாம் இருக்குது. முன்காலத்தில் அதுக்கு வைத்தியங்கள்லாம் விஸ்தாரமாக கிடையாது. வசூரின்னு பேர் தமிழில். அது ஒரு தேவதை, ஒரு அம்பாள், சீதலா தேவின்னு பேர். அந்த சீதலா தேவியை உபாசனை பண்ணினா அதே மாதிரி வியாதியே வராது. சீதலாஷ்டமின்னே ஒன்று வரும், வைதிகசியில் போட்டிருப்பேன். அந்த வியாதிகள் வந்து காலமாயிருக்கா, அப்படிப்பட்டவாளுக்கு என்னைக்கு மகாலயம் பண்ணணும்னு அவர் கேட்குறார். முன்காலத்தில் யாரோ அதே மாதிரி அம்மா போட்டி காலமாயிருக்கா போல இருக்கு. இந்த வியாதிகளால் காலமானவர்களெல்லாம் சகால மரணம் சுவாபாவிக மரணமாக தான் சாஸ்திரம் ட்ரீட்மெண்ட் பண்ணும். இது சஸ்திரஹதம் மாதிரி இல்லை. இது ஏதோ வியாதி வந்து காலமாறா, எந்த வியாதியாக இருக்கட்டுமே, வியாதி வந்து சுவாபாவிகமாக காலமானவர்கள் எல்லாருமே சுவாபாவிக மரணம்தான். மகாலயபட்சத்திலே இப்போ நாம் சொன்னேன் மகாபரணி போன்றதான முக்கியமான நாட்கள்லையோ இல்லை அமாவாசை அன்னைக்கோ அவளுக்கு செய்ய வேண்டியது அவசியம். மகாலயத்தை பண்ண வேண்டியது பண்ணினாலே திருப்தி ஏற்படும்.